அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் திருக்குறள் தொடர் வகுப்பின் 231வது நிகழ்வுக்கு அனைவரையும் வணக்கங்களுடன் வரவேற்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பணிந்து வணங்குகிறேன். அறநெறியை தெளிவுற இவ்வுலகம் உய்யும் வண்ணம் வகுத்து தந்தவராகிய வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குரல்களுக்கு அவர் நிலை நின்று உரை கண்ட பரிமேலழகர் திருவடிகளை மனதிருத்தி வணங்கி மகிழ்கின்றேன். இந்த நூல்களிலே விருப்பத்தையும் ஆட்சியையும் உருவாக்கி தந்த என் குருநாதர்கள் திருவடிகளை போற்றுகின்றேன். திருக்குறளை கற்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு உயர்வள்ளுவம் என்கின்ற இந்த அமைப்பை தொடக்கி இன்று வரை சுவைகுன்றாது நடத்தி வருகின்ற இளையோர்க்கு என் அன்பும் வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். இந்த சங்கமத்தில் கலந்து கொண்டு விடிகாலை பொழுது என்றும் பாராமல் வருகை தந்து பயன்கொள்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிக்கின்றேன். நம்முடைய இந்த சங்கமத்திலே அண்மை காலத்திலே இணைந்திருக்கக்கூடிய காரைக்குடி மடாதிபதி அவர்களுக்கும் என் பணிவு சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து இன்றைய வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறேன். கண்மணிக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு புது திருப்புகளையும் புது ராகத்தையும் எங்களுக்கு அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு உங்கள் சார்பான நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இடையிடையே நான் வகுப்புகளை நிறுத்தி விடுகிற காரணத்தினாலே தொடர்பற்று போகிற வாய்ப்பு இருக்கிறது. அதனை நீக்குவதற்காக இதுவரை படித்ததை மேலோட்டமாக ஒரு தரம் பார்த்து கொண்டு அதற்கு பிறகு இன்றைய குறளுக்குள்ளே நுழையலாம் என்று கருதுகிறேன். அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற 4 புருடார்த்தங்கள் என்று நம் பெரியவர்கள் சொல்கிறார்கள். அறத்தின் வழி பொருள் தேடி இன்பம் அனுபவித்தால் நாம் வீடடையலாம் என்பதுதான் அவர்கள் வகுத்து தந்த பாதை. அந்த வகையிலே இந்த புருடார்த்தங்கள் 4ல் 3ஐ முக்கியப்படுத்தி திருவள்ளுவர் தன் நூலை ஆக்கியிருக்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று முப்பால்களாக தன் நூலை அவர் ஆக்கியிருக்கிறார். அதற்கான காரணத்தை பரிமேலழகர் சொல்ல நாம் தெரிந்து கொள்கிறோம். வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை கொண்டது என்ற காரணத்தினாலே அதை வெளிப்படையாக வரையறுத்து பேச முடியாது. அதனால் அதனை காரண வகையாற் கூறுகிறார் என்கிறார் பரிமேலழகர். காரண வகை என்பது வீடாகிய காரியம் நிகழ வேண்டுமானால் துறவாகிய காரணம் நிகழ வேண்டும். ஆகவே துறவரவியல் சொன்னதன் மூலம், அறத்துப்பாலிலே துறவரவியல் சொன்னதன் மூலம் ஒரு வகையிலே வீடும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை எடுத்து காட்டுகிறார் பரிமேலழகர். அது தவிரவும் அறம் என்பது இம்மை மறுமை வீடு ஆகிய முப்பயனும் தரவல்லது என்பதால் அதற்கு முதலிடமும், பொருள் இம்மை மறுமை பயன் மட்டும் தரவல்லதால் அதற்கு 2ஆம் இடமும், இம்மை பயன் மட்டும் தரவல்ல இன்பத்துக்கு 3ஆம் இடமும் கொடுத்து இந்த நூல் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற அந்த உண்மையையும் பரிமேலழகர் சொல்ல நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதிலே அறத்துப்பாலிலே 4 இயல்கள், பொருட்பாலிலே 3 இயல்கள், காமத்துப்பாலிலே 2 இயல்கள்.
பால் என்பது குறளினுடைய பெரும்பகுதி, இயல் என்பது அதற்கு அடுத்ததான பெரும்பகுதி, அது அதிகாரம் என்பது அதற்கடுத்து வருகிற பகுதி, குறள் என்பது அதற்குள்ளே இருக்கிற அங்கங்கள் என்று நாம் நூலமைப்பை புரிந்து கொள்கிறோம். பொருட்பாலிலே அறத்துப்பாலிலே பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று 4 இயல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே பாயிரவியல் என்பது நூலுக்கான முகப்பு அல்லது முன்னுரை. அதிலே கடவுளை சொல்லி, கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கையை சொல்லி, இயற்கைக்குள்ளே பொருந்தி இருக்கக்கூடிய அறரகசியங்களை சொல்லவல்ல துறவிகளினுடைய ஆற்றலை சொல்லி, அவர்களால் சொல்லப்பட்ட அறத்தினுடைய வலிமை சொல்லி ஒரு புதுமையான முன்னுரையை நூலுக்கு செய்கிறார். இந்த 4 அதிகாரங்களிலே பாயிரவியல் முடிந்து போகிறது. அதற்கு பிறகு இல்லறத்தை தொடங்குகிறார். உண்மையிலே 4 இயல்கள் என்று நான் சொன்னேன் அறத்துப்பாலிலே. அதிலே 2 இயல்கள் தான் அறத்துப்பாலாக கருதப்படுபவை. முன்னுக்கு வருவதாகிய இந்த பாயிரவியலும் பின்னாலே வருவதாகிய ஊழியலும் வேறு வேறு செய்திகளை நமக்கு சொல்கின்றன. இல்லறம், துறவரம் என்கின்ற 2ம் தான் அறத்தின் கூறுகளாக கருதப்படுகிறது என்பது பற்றி நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம். இல்லறம் என்பது ஒரு ஆடவனும் பெண்ணும் சேர்ந்து ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொண்டு அந்த வாழ்க்கையிலே அன்பையும் அறனையும் வளர்த்துக் கொள்கிற முயற்சி, இவ்வளவுதான் இல்லறம். உண்மையிலே ஆசிரமங்களை வகுக்கிற பொழுது நம்முடைய பெரியவர்கள் பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், துறவரம் என்று 4ஆக வகுத்தார்கள். மாணவ பருவம், அதுக்கு பிறகு இல்வாழ்க்கை, அதுக்கு பிறகு துறவுக்கான ஆயத்த நிலை, அதற்கு பிறகு துறவு, இப்படி 4ஆக வகுத்தார்கள். திருவள்ளுவர் அதிலே மாணவ பருவத்தை இல்லறத்துக்குள்ளும் துறவரத்துக்கான ஆயத்த நிலையாகிய வானப்பிரஸ்தை துறவரத்துக்குள்ளும் அடக்கி 2 பகுதிகளாக அதை ஆக்கிக் கொண்டு இல்லறம் துறவரம் என்று வைக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே இல்லறத்துக்குள்ளே நுழைகிற பொழுது அன்பினுடைய வளர்ச்சியும் அறத்தினுடைய அவசியமும் நமக்கு சொல்லப்படுகிறது. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்ற குறளாலே அதை நாம் தெளிவுற விளங்கிக் கொள்கிறோம். அன்பு வளர வளர மனைவியிலே அன்பு செலுத்தி, இப்ப குழந்தையிலே அன்பு செலுத்தி, அந்த அன்பினாலே இல்லம் நிறைவுகிற பொழுது அந்த அன்பு கசிந்து சமூகத்துக்குள்ளும் பரவி சமூகத்தினுடைய வாழ்விலும் அக்கறை கொள்கிறவனாக ஒருவன் மாறுகிறான். அப்படி மாறுகிற பொழுது அவனுக்கு இருக்க வேண்டிய சில பண்புகள் என்ன? நடுவு நிலைமை, நன்றியறிதல் போன்ற பல விஷயங்களை சொல்லி இவையெல்லாம் இருந்தால்தான் சமூக மனிதனாக மாற முடியும் என்பதை சுட்டிக்காட்டி, அதற்கு பிறகு சமூக மனிதனாக மாறின பிறகு அவன் போற்றப்படுகிற ஒருவனாக ஆக வேண்டும் என்றால் மனமொழிமைகளால் தூய்மையுடையவனாக இருக்க வேண்டும். ஆகவே மனக்குற்றம், மொழிக்குற்றம், செயல் குற்றம் என்பவற்றை அடுத்தடுத்து வரிசைப்படுத்தி இந்த குற்றங்களை எல்லாம் நீக்கிவிட, எப்படி தன் குடும்பத்தில் உண்மை அன்பு செலுத்தினானோ அதுபோல சமூகத்திலும் ஒருவன் அன்பு செலுத்த ஆரம்பிப்பான். சமூகத்தை தன் வாழ்வின் ஒரு அங்கமாக கருதுவான். அப்படி கருதுகிற பொழுது தான் தேடிய பொருளை குடும்பத்துக்கு செலவழிப்பது போல சமூகத்துக்கும் செலவழிக்க தொடங்குவான். சமூகத்துக்கு செலவழித்தல் என்பது 2 வகையாக கருதப்படுகிறது. ஒன்று தனிமனிதனுக்கு செய்வது, மற்றொன்று சமூகம் நோக்கிய பொதுவான தர்ம காரியங்கள் செய்வது என்று 2ஆக பிரித்துக் கொள்கிறார்கள். அதிலே தனிமனிதனுக்கு செய்கிற அறத்தை ஈகை என்றும், சமூகம் முழுவதும் நோக்கி செய்கிற அறத்தை ஒப்புரவு என்றும் சொல்லி, இவை 2ஐயும் ஒருவன் செய்கிற பொழுது இவனாலே பயன்பெறுகிற சமூகம் அவனை புகழும். அதனாலே புகழ் என்ற அதிகாரத்தோடு இல்லறத்தை நிறைவு செய்கிறார். இது இல்லறத்தினுடைய நெறிமுறை. அதற்கு பிறகு துறவரம் தொடங்குகிறார். இல்லறத்திலே தன்பொருளை புறக்காற்றுகிற மனநிலை வந்து விட்டபடியால் துறவு மனநிலை ஆரம்பித்து விடுகிற காரணத்தினாலே துறவை தொடங்கி, துறவுக்கு அவசியமான அருளுடைமை என்கின்ற அதிகாரத்தை முன்வைத்து, இல்லறத்துக்கு எப்படி அன்பு அவசியமோ துறவரத்துக்கு அருள் அவசியம் என்ற அடிப்படையிலே அருளுடைமையை முன்னாலே வைத்து
துறவரத்திலே வரக்கூடிய இயல்களை 2 கூறுகளாக பிரிக்கிறார்கள். விரதம், ஞானம் என்று பிரிக்கிறார்கள். விரதத்திலே முதலிலே புலால் மறுத்தல் என்கின்ற தன்னுணர்வுக்காக மற்ற உயிர்களை வருத்துதல் என்கின்ற காரியத்தை தடுக்க வேண்டும் என்பதிலே தொடங்கி, கொல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே எதற்காகவும் ஒரு உயிரை கொல்லுகிற உரிமை நமக்கு இல்லை என்று உண்மை துறவினுடைய எழுச்சியான மனநிலையை நமக்கு காட்டுகிறார். அதற்கு பிறகு ஞானம் என்ற பகுதி தொடங்குகிறது. விரதங்களை கடைபிடிக்க அந்த விரதங்களினுள் தருகிற பயனாலே நிலையாமை உணரப்படும். நிலையாமை என்பது இந்த உலகத்திலே இருக்கிற எதுவும் நமக்குரியவை அல்ல. குறிப்பாக நம்முடைய உடலும் நாம் தேடி வைத்திருக்கிற பொருளும் கூட நிலையற்றவை என்பதை உணர்த்துவது. அது இயல்பாக வர வேண்டும், படித்து வருகிற விஷயம் அல்ல. அதை முதலிலே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் நிலையாமை படித்து விட்டோம், ஆகவே எங்களுக்கு நிலையாமை வந்து விட்டது என்று வீணாக கற்பனை பண்ணிக் கொள்ளாதீர்கள். படிப்படியாக அன்பு வளர்ச்சியிலே துறவு வர வேண்டுமானால் நிலையாமை அந்த படிமுறையிலே தான் வரும். ஆகவே விரதங்களை கடைபிடிக்கிற பொழுது நிலையாமை உணரப்படும். அந்த நிலையாமை காரணமாக நிலையாமையை உணர்தல் காரணமாக துறவு என்பது நாம் மேற்கொள்வோம். இந்த உலகத்திலே ஒன்றும் நிலையற்றது என்று தெரிந்ததும் அவற்றை நாம் விட தலைப்படுவோம். அதுதான் துறவு. துறவு என்பது துறத்தல். அந்த துறவின் காரணமாக மெய்யுணர்தல் வரும். பற்றி கொண்டிருந்த விடயங்களை நாம் விட்டு விட்டோமானால் பற்ற வேண்டிய பொருளை பற்றலாம். பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை விளக்கு என்று வருகிற அந்த குரலிலே நாங்கள் அதை விளங்கிக் கொள்கிறோம். இங்கே கைவிட்டால் கை அங்கே பிடிக்கும். கை என்று நான் சொல்வது உடலிலே இருக்கிற கையை அல்ல, மனக்கையை சொல்லுகிறேன். ஆகவே அங்கே பற்றுகிற தன்மை வந்தவுடனே இறைவனை உணர்கிறதான அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே மெய்யுணர்தல் என்ற அதிகாரம். இதனோடு முடித்திருக்க வேண்டிய விடயத்தை நம் மரபு சார்ந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டு திருவள்ளுவர் இன்னும் ஒரு அதிகாரம் வைத்து முடிக்கிறார். அதுதான் அவாறுத்தல். அவாறுத்தல் என்பது என்னவென்றால், அதனால் வரையும் இந்த உலகப் பொருள்களிலே நாட்டம் செலுத்தி இன்பம் அனுபவித்த நாங்கள் அவற்றை விட்டு வெளியிலே வந்து விட்டாலும் கூட அந்த இன்ப அனுபவங்கள் தருகிறதாகிய அந்த சுகம் பற்றிய வித்துக்கள் நம் மனதுக்குள்ளே கிடக்கும். அந்த வித்துக்களும் என்றைக்கு அழிகின்றதோ அப்பொழுதுதான் நாம் உண்மையான மெய்யுணர்தலை அடைந்து விடுவரை அடைய முடியும். அதனை மனதுக்குள்ளே இருக்கிற அந்த வித்துக்களை வாசனாமலம் என்று சொல்கிறோம். அது மனதுக்குள்ளே பழைய அனுபவங்களினுடைய பதிவுகள் இருக்கும். அந்த பதிவுகள் சார்ந்த சூழல் உருவாகிற பொழுது பழையபடி அந்த ஆசைகள் மனதுக்குள்ளே எண்ண ரூபமாக எழும்பும். செயல் ரூபமாக என்பதை விட எண்ண ரூபமாக எழும்பும். அப்படி எண்ண ரூபமாக அந்த ஆசைகள் எழுந்தால் கூட புறவிக்கு அது காரணமாகிவிடும். சுந்தரர் கைலையிலே இருந்து கமலினி அருந்ததியை பார்த்து விரும்பியதாலே பூமிக்கு வந்ததாகவும், அதுபோல நம்முடைய பட்டினத்தடிகள் குபேரனாயிருந்து தமிழ்நாட்டை சிவனோடு சேர்ந்து பார்த்து வந்த பொழுது அந்த நாட்டை பார்த்து விரும்பியதால் பட்டினத்தடிகளாக வந்து பிறந்ததாகவும் கதைகள் பதிவாகி இருக்கின்றன. ஆகவே விருப்பங்கள் கூட பிறவிக்கு காரணமாகிவிடும். அந்த விருப்பத்தையும் அறுக்க வேண்டும். அதுதான் அவாறுத்தல் என்ற அதிகாரம். அப்படி அவாறுத்து விட்டால் முக்தி நிலை பெறலாம். அதுதான் மனித பிறவியினுடைய நோக்கம். இன்றைக்கு மனித பிறவியினுடைய நோக்கம் என்றால் என்னென்னவோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுகிற நோக்கம் என்பது உடல் சார்ந்த நோக்கங்கள், உயிர் சார்ந்த நோக்கம். உடம்பை விட உயிர் முக்கியமானது என்பதை நாம் அறிவோம். ஆகவே உடலுக்கான தகுதிகளை பெற்றுக் கொடுப்பதை விட உயிருக்கான தகுதிகளை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி உயிருக்கான தகுதி என்று சொல்லுகிற பொழுது அதை அங்கும் இங்குமாக அளக்கலிய விடாமல் ஒரு இடத்திலே நிறுத்த வேண்டும். அதுதான் உயிருக்கான தகுதி. அங்கும் இங்கும் அலைதல் என்பது புறவிக்குள்ளே வந்து 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 போதல். ஆசைகள் இருக்க இருக்க புறவிகள் உண்டாகி கொண்டிருக்கும். புறவிகள் உண்டாக உண்டாக பிறப்பதும் இறப்பதுமாக இருப்போம். இன்ப துன்ப அதிர்வலைகள் நம்மை அறைந்து கொண்டே இருக்கும். இவையெல்லாம் இல்லாத ஒரு நிலை வந்து விட வேண்டும். அதுதான் உண்மையான துறவினுடைய பயன். ஆகவே
இந்த துறவுக்குள்ளே வருகிற ஒருவன் உயிர் நோக்கி வாழ தலைப்பட வேண்டும். உடல் நோக்கி வாழ தலைப்படாமல், உறவுகள் நோக்கி வாழ தலைப்படாமல், உயிர் நோக்கி வாழ தலைப்பட வேண்டும். அந்த உயிரை அமைதியான ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்த்தல், அதற்கு அதிர்வுகள் இல்லாமல், இன்ப துன்ப அதிர்வுகள் இல்லாமல், பிறவி என்கின்ற இன்னல் இல்லாமல் நிலையான ஒரு இடத்திலே போய் அதை அமர வைப்பது. ஆறா இயற்கை அவானிக்கின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்ற குறளிலே இதை தெளிவாக சொல்லுகிறார். பேரா இயற்கை என்பது பேரா இயற்கை, அதாவது திரும்ப திரும்ப வந்து வந்து பிறந்து அலக்கழியாமல் உயிரை போய் ஒரு இடத்திலே சேர்ப்பிக்க வேண்டும். அதை சேர்ப்பிப்பதற்காகத்தான் இறைவன் இந்த உடலை நமக்கு தந்திருக்கிறான். நாங்கள் அந்த உடலை வைத்துக் கொண்டு உயிரை மேலும் மேலும் அலக்களிக்கின்ற முயற்சியிலே தான் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய பிறவி அவனை எப்படியும் முக்தியை நோக்கி நகர்த்த வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஆகவே அந்த வகையிலே அவாறுத்தல் என்ற அந்த விஷயத்தையும் நாம் கடைபிடித்து விட்டோமானால் முக்தி நிலை எய்தலாம், உயிரை பயனுடையதாக்கலாம் என்பது இந்த அறத்துப்பாலினுடைய முடிவிலே நமக்கு சொல்லப்படுகிற விஷயம். அறத்துப்பாலின் முடிவு என்பது இல்லறம் துறவரம் இந்த ரெண்டும் முடிய அறத்துப்பால் முடிகிறது. ஆனால் அதற்கு பிறகும் ஒரு இயலை அறத்துப்பாலுக்குள்ளே வைக்கிறார், ஓடியல் என்று அதற்கு பெயர். அதற்கு காரணம் என்னவென்றால், நல்லது செய்தவன் நன்மை அடைவான், தீயது செய்தவன் தீமை அடைவான் என்கின்ற முறைதான் அறம். ஆனால் உலக வாழ்க்கையிலே நாம் சில நேரத்திலே நல்லது செய்தவன் தீமையையும் தீமை செய்தவன் நன்மையையும் அனுபவிப்பதை கண்கூடாக காண்கிறோம். அதை காண்கிற பொழுது அறம் என்ற ஒன்று இருக்கிறதா என்ற ஐயப்பாடு எவருக்கும் வரும். ஆகவே அறத்தை கடைபிடித்து என்ன பயன் என்று நாம் முடிவு செய்து கொள்வோம். அதைவிட மரத்தின்படி போகிறவன் வாழ்கிறான், நானும் அப்படி வாழலாம் என்று என் மனம் நினைக்க தலைப்படும். அதற்கான பதிலை சொல்வதற்காக ஊழியல் என்று ஒரு அதிகாரத்தை வைக்கிறார். உடம்பும் உயிரும் சேர்ந்து வாழ்கிற நம்முடைய இந்த வாழ்க்கை என்பது தனியே ஒரு கூறு அல்ல, ஒரு நீண்ட பயணத்தினுடைய ஒரு பகுதிதான். பல பிறவிகளுக்கூடாகத்தான் இந்த பிறவிக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த பிறவிகளிலே செய்த வினைகள் எல்லாம் அடுத்தடுத்த பிறவிகளிலேயும் சில வேளை நின்று நம்மை தாக்குகிறது. அதனால்தான் குறித்த உடம்பை வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவன் அந்த பிறவியிலே நன்மை செய்த பொழுதும் தீமை அனுபவிக்கிறான் என்றால் அது முன் செய்த பிறவிகளிலே இருந்து வந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்வதற்காகத்தான் ஊழ் என்ற அதிகாரத்தை வைத்து அதை ஒரே அதிகாரத்தை ஒரே இயலாக்கி வைத்து அறத்துப்பாலை முடிக்கிறார். இனி பொருட்பால் தொடங்குகிறது. பொருட்பால் என்பது உண்மையிலே நிர்வாகத்தை சொல்கிற ஒன்று. பொருள் இன்பம் என்கின்ற ரெண்டும் திருவள்ளுவரை பொறுத்தளவிலே அறத்தின் கூறுகளாகத்தான் எடுத்துச் சொல்லப்படுகின்றன. அதை நீங்கள் இனி அடுத்த தலைமுறைக்கு திருக்குறளை கொண்டு போகிறவர்கள் நீங்கள் என்றபடியால் இந்த விடயங்களிலே எல்லாம் நீங்கள் நல்ல தெளிவு பெற்றிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பொருளும் இன்பமும் சொல்லி இருக்கிற நூலை அறநூல் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று ஒரு மாணவன் கேட்டால் தெளிவான பதில் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். பொருளையும் இன்பத்தையும் அறத்தினுடைய கூறாகத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். இல்லறம் நடத்துகிற பொழுது இல்லறம் நடத்துகிறவன் இல்லாவிட்டால் துறவரம் நடத்துகிறவன் துறவரத்தை மேற்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இல்லறத்தை ஒருவன் சரியாக நடத்த வேண்டுமானால் பொருளும் இன்பமும் அவசியமாகிறது. ஆகவேதான் பொருளையும் இன்பத்தையும் அறத்தினுடைய கூறுகளாகத்தான் திருவள்ளுவர் வகுக்கிறார். அதனாலேதான் முப்பால் இருந்த பொழுதும் அதை அறநூல் என்று நாம் சொல்லி வருகிறோம் என்கின்ற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி பொருட்பாலிலே பொருளை பற்றி சொல்லாமல் பொருள் வருகிறதாகிய அந்த நிர்வாக முறைமை பற்றி சொல்லுகிறார். அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெருமை மிகுந்த செய்தி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் நிர்வாகத்தை இவ்வளவு தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள் என்பது மிகப்பெரிய பெருமை என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது அண்மை காலங்களிலே தான் நிர்வாகம் பற்றிய நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. திருவள்ளுவருடைய நிர்வாகம் பற்றிய நூலினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், ஒன்று நிர்வாகம் பற்றி சொல்கிறார், மிக தெளிவாக நிர்வாகம் பற்றி சொல்கிறார் என்பது ஒன்று. அதே நேரத்திலே அந்த நிர்வாகத்துக்குள்ளேயும் அறத்தை பொதித்து சொல்லிக் கொண்டு போகிறார் என்பது இன்னொன்று. இடையிடையே வருகிற அதிகாரங்களிலே அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறேன்.
அந்த வகையிலே பொருட்பாலுக்குள்ளே நுழைகிற பொழுது அதை 3 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார். ஒன்று, நிர்வாகத்தை நடத்துகிற நிர்வாக தலைவன். அடுத்தது, நிர்வாகத்துக்கு துணை செய்கிற அங்கங்கள். மூன்றாவது, இவை இரண்டுக்குள்ளும் அடங்காத ஆனால் நிர்வாகம் சார்ந்த புற விடயங்கள் என்று 3ஆக பிரிக்கிறார். அதுதான் அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்று 3 இயலாக பிரித்துக் கொள்கிறார். அரசியலிலே ஒரு தலைவனுடைய தகுதி, தலைவன் கடைப்பிடிக்க வேண்டிய விடயங்கள் என்கின்ற பல விடயங்களை எல்லாம் ஒரு 25 அதிகாரத்திலே எடுத்துச் சொல்லி இருக்கிறார். ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை, அந்த பகுதியை நாங்கள் ஓரளவு கடந்து வந்துவிட்டோம். அது முடிந்தவுடனே அங்கவியல் தொடங்குகிறார். அங்கம் என்பது ஒரு நிர்வாகம் நடத்துறவனுக்கு 6 பகுதிகள் தேவை, 6 துணை பகுதிகள் தேவை. அந்த துணை பகுதிகளை படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்று பிரித்திருக்கிறார். இந்த 4 துணை பகுதிகளும் இருந்தால் ஒரு அரசன் அரசர்களுக்குள் ஏறு போல இருப்பான். அரசன் என்பவன் தலைவன் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 6 அங்கங்கள் பற்றி சொல்வதற்காக அடுத்த பகுதியை எடுத்துக் கொள்கிறார். அந்த 6 அங்கங்களிலே முதல் அங்கமாக கருதப்படுவது, கிட்டத்தட்ட அரசனுக்கு சமமான தகுதிகள் பெற்ற ஒருவனாக கருதப்படுபவன் அமைச்சன். ஆகவே அங்கவியலுக்குள்ளே நுழைந்து முதலிலே அமைச்சு பற்றி ஒரு 10 அதிகாரத்திலே சொல்ல தலைப்படுகிறார். அந்த அமைச்சு என்ற பகுதிக்குள்ளேதான் நாங்கள் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கவியலிலே வருவதாகிய அமைச்சு. அதிலே முதல் அதிகாரமாக அமைச்சு என்கின்ற அதிகாரத்தை வைத்து ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள், பண்பாடுகள், ஆற்றல்கள் என்பதையெல்லாம் விரித்துச் சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக நாம் ஆச்சரியப்படும்படியான ஒரு அதிகாரத்தை வைக்கிறார், சொல்வன்மை என்கின்ற அதிகாரம். அமைச்சுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வி எழுகிற பொழுது, ஒரு நல்ல அமைச்சன் தன் அரசன் சார்ந்த அரசன் சார்ந்து இயங்குகிறவர்களை தம்பசம் கையில் வைத்திருக்க வேண்டும். அவர்களை இழந்து விடக்கூடாது. அதே நேரத்திலே வேற்றரசரிடம் இருக்கக்கூடிய ஆற்றலாளர்களை எப்படியும் ஈர்த்து தமக்குரியவர்களாக மாற்றிவிட வேண்டும். முன்பும் நான் பலதரம் சொன்னேன், இது அறமாகுமா என்றால், பொருட்பாலை பொறுத்த அளவிலே சிறு சிறு குழுக்களாக மக்கள் பிரிகிறார்கள். அந்த குழுக்களுக்கு ஒருவன் தலைவனாவான். அப்படி தலைவனாகிறவனுக்கு முதலறம் தன்னை சார்ந்த குழுவினரை காப்பாற்றுதல். இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் இந்த அறத்துக்கும் பொருளுக்குமான குழப்பம் ஏற்படும். தன்னை சார்ந்து தன்னை நம்பி இருக்கிறவர்களை காப்பாற்றுவது அவனுடைய முதலறம் ஆகும் என்றபடியால் தான் பொருட்பாலிலே இத்தகைய மனக்குழப்பம் தரக்கூடிய விஷயங்களை சொல்கிறார்கள். நல்ல ஒரு அமைச்சன் தன்னிடம் இருக்கிற ஆற்றலாளர்களை வெளியிலே போக விட்டு விடக்கூடாது. வெளியிலே இருக்கிற ஆற்றலாளர்களை தம்பயம் ஈர்த்து கொள்ள வேண்டும். இந்த 2ம் முக்கியம். இந்த 2ஐயும் செய்வதற்கு ஒரு அமைச்சனுக்கு சொல்வன்மை அவசியமாகிறது. சொல்வன்மை என்றால் சொல்லை செயலாக்குகிற ஆற்றல், சொல்லால் செயல் செய்கிற ஆற்றல் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த ஆற்றலை, அமைச்சனுக்கு அந்த ஆற்றல் முக்கியம் என்பதால் 2வது அதிகாரமாக சொல்வன்மை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். இனி அவனுடைய செயல் ஆரம்பிக்கிறது. செயல் ஆரம்பிக்கிற பொழுது இந்த இடத்திலேதான் அறம் முதலியவற்றை கொண்டு வந்து திருவள்ளுவர் நுழைக்கிறார். நேரடியாக செயலுக்கு போயிருக்கலாம். திருவள்ளுவர் ஒரு 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 விடயத்தை நமக்கு உணர்த்துகிறார். அது என்ன விடயம் என்றால், ஒரு செயல் வெற்றி பெற வேண்டுமானால் அதிலே உறுதி வேண்டும். நான் இந்த செயலை செய்து முடிப்பேன் என்ற உறுதி வேண்டும். இது முதல் பகுதி. அத்தகைய உறுதி பெற வேண்டுமானால் நான் செய்கிற செயல் சரியான செயல் என்கின்ற நம்பிக்கை வேண்டும். சரியான செயலை செய்யாதவனுக்கு அதிலே உறுதி வராது. ஆகவேதான் அடுத்த அதிகாரமாக வினை தூய்மை என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். செய்கிற காரியங்களை தூய்மையுரிய காரியங்களாக செய்தல். அதற்கு பிறகு வினை திட்பம். வினை தூய்மை வந்தால் வினை திட்பம் வரும். தான் செய்கிற வேலையிலே உறுதி வரும். அதற்கு பிறகுதான் வினை செயல் வகை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். எப்படி வேலையில இந்த 3 அதிகாரங்களும் செயல் செய்வது பற்றிய முக்கியமான அதிகாரங்கள். வினை தூய்மை, வினை திட்பம், வினை செயல் வகை. இனி அடுத்த அதிகாரமாக தூது என்ற அதிகாரம் வைக்கிறார்.
இது எப்படி அமைச்சுக்குள்ளே பொருந்துகிறது என்பதற்கு பரிமேலழகர் விளக்கம் தர நாங்கள் விளக்கத்தை கண்டுகொண்டோம். தூது என்பது இரு வகைப்படும். கூறியது கூறல், வகுத்து கூறல். வடநூலார் இன்னும் ஒரு தூதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பரிமேலழகர் சொல்லுகிறார். ஓலை கொடுத்தல், கொடுத்த ஓலையை கொண்டு போய் கொடுப்பதையும் தூதினுடைய ஒரு பகுதியாக எடுத்து தலை, இடை, கடை என்று தூதர்களை பிரித்துக் கொள்கிறார்கள். தலைத்தூதன் என்பவன் யார் என்றால் வகுத்து கூறுகிறவன். தூது சொல்ல போகிற இடத்திலே எதிராளியிடமிருந்து ஒரு கேள்வி பிறந்தால் அதற்கு அவனாக பதில் சொல்லுகிற, அரசனுடைய மனநிலை உணர்ந்து அவனாக பதில் சொல்கிற ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். அத்தகையவன் தான் தலைத்தூதன் என்று சொல்லப்படுகிறான். அப்படி அல்லாமல் சொன்ன தூதை சொல்லிவிட்டு வருகிறவன் இடைத்தூதன் என்கிறான். அதுவும் அல்லாமல் ஓலையை மட்டும் கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறவன் கடைத்தூதன் என்கிறான் என்று வடமொழியார் பிரித்திருக்க, தமிழிலே இரண்டை மட்டும் ஏற்றுக்கொள்கிறார்கள். கூறியது கூறல், வகுத்து கூறல் என்று ரெண்டு விடயமாக எடுக்கிறார்கள். இது ஏன் அமைச்சியலிலே வந்தது என்பதற்கு பரிமேலழகர் பதில் சொல்லுகிறார். வகுத்து கூறுகிற ஆற்றல் அமைச்சன் போன்ற அமைச்சனுக்குரிய தகுதியுடைய ஒருவனுக்குத்தான் வரும். அதாவது எதிராளியினுடைய கேள்விக்கு தானாக பதில் சொல்ல வேண்டும் என்றால் அரசனுடைய நிலைமை, அரசனுடைய மனநிலை இவையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருக்கிற ஒருவனாக அமைச்சன் தான் இருப்பான். ஆகவே அமைச்சனை தூதனுப்புவது என்று இல்லை, அமைச்சனுக்கு சமமான ஒரு தூதனை, தகுதி கொண்ட ஒருவனை தூதனுப்புவது என்றபடியால் இதுவும் அமைச்சியலுக்குள்ளே வந்தது என்று பரிமேலழகர் விளக்கம் சொல்ல நாம் காண்கிறோம். அதற்கு அடுத்த அதிகாரத்திலே தான் நாங்கள் இப்பொழுது நிற்கிறோம். மன்னரை சேர்ந்தொழுகுதல். அதாவது ரொம்ப முக்கியமான, நிர்வாகத்தை பொறுத்தளவிலே ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிற ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் இருக்கிறது. நிர்வாகம் நடத்துகிற தலைவனுக்கு துணையாக இருப்பது அமைச்சனுடைய வேலை. அந்த அமைச்சன் அந்த மன்னனோடு அருகிருந்து பழக வேண்டியவனாக இருப்பான். அது கட்டாயம் அமைச்சனை பொறுத்தளவில். மற்றவர்கள் சற்று தூர இருந்தாலும் அமைச்சனை பொறுத்தளவிலே மன்னனுக்கு அருகிருந்து துணை செய்ய வேண்டியவனாக இருப்பான். அதனாலே மன்னனோடு எப்படி பழக வேண்டும் என்பதை சொல்கிறதாக இந்த அதிகாரம் அமைகிறது. மன்னரை சேர்ந்து ஒழுகுதல், எப்படி மன்னரை சேர்ந்து நாங்கள் நடக்க வேண்டும். எடுத்தாற் போலவே அதிலே ரொம்ப அழகான ஒரு குரல் சொல்லிவிட்டார். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார், இப்படி இருக்க வேண்டும் என்கிறார். நெருப்பு தூரப்போனால் அதனுடைய பயனை பெற முடியாது, குளிர ஆரம்பித்து விடும். ரொம்ப கிட்ட போனால் சுட்டுவிடும். ஆகவே தூரமும் போகக்கூடாது, கிட்டவும் போகக்கூடாது. எந்த எல்லையிலே நாம் நின்றால் நல்லதென்று தெரிந்து கொண்டு நெருப்பிலே நாம் எப்படி சூடு காய்கிறோமோ அதுபோல அரசனை சேர்ந்தொழுகிற மந்திரி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எப்படி சேர்ந்தொழுக வேண்டும் என்ற விவரங்களை தொடர்ந்து அடுக்கி கொண்டு போகிறார். அதில் 5 குறள்கள் படித்திருக்கிறோம். அந்த 5 குறள்களையும் மேலோட்டமாக ஒரு தரம் வாசித்து விட்டு 6வது குறளுக்குள்ளே இன்றைக்கு நுழைவோம். அதிகார எண் 70. அதிகார தலைப்பு மன்னரை சேர்ந்து ஒழுகல். குறள் எண் 691. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். குறள் எண் 692. மன்னர் விழையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும். இதுவும் நாங்கள் கவனித்து படிக்க வேண்டிய குறள் என்று சொல்லி இருக்கிறேன். மன்னன் ஆசைப்படுகிற எல்லாவற்றுக்கும் அவனோடு இருக்கிற அமைச்சன் ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டால் மன்னனுடைய வெறுப்புக்கு ஆளாவான். அதை பரிமேலழகர் உரை எழுதுகிற பொழுது எழுதுகிறார். மன்னனுக்கென்று தனித்துவமாக இருக்கக்கூடிய விடயங்களிலே அமைச்சன் ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்படாமல் இருந்தால் மன்னனுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவனுடைய தொடர்பு நீடிக்கும் என்ற காரணத்தினாலே இந்த குறளை சொல்லுகிறார். குறள் எண் 693. போற்றின் அரியவை போற்றல், கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. ஒரு நிமிஷம் வாசியுங்கள். போற்றின் அரியவை போற்றல், கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. அமைச்சர் காக்க கருதின் அரிய பிழைகள் தன் கண் வராமல் காக்க வேண்டும் என்கிறார் பரிமேலழகர்.
பிழைகள் அரசன் ஒரு அமைச்சன் தன்னை காக்க வேண்டுமானால் மிக நுட்பமான பிழைகள் தன்னிடம் வந்து விடாமல் அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிழைகள் விட்டால் என்ன செய்வது? பிழைகள் விட்டால் பிறகு அவனை அரசனை ஒரு வகையாக அது பிழை, நான் செய்தது பிழை என்று சொல்லி சமாதானப்படுத்தி விடலாமே என்றால் அதற்கு பரிமேலழகர் ரொம்ப நுட்பமான ஒரு ரசிக்கத்தக்க விளக்கம் சொல்லுகிறார். கடன் வாங்கினவனை காணும் போதெல்லாம் அவன் பெற்ற கடன் ஞாபகத்துக்கு வருவது போல ஒரு தரம் பிழை செய்து விட்டால் அவனை காணுகிற பொழுதெல்லாம் அவன் தெரிந்தினால் கூட அந்த பிழைதான் ஞாபகத்துக்கு வரும். ஆகவே அரியவை போற்றுக என்று சொல்லுகிறார். குறள் எண் 694. செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்தொழுகல் ஆந்த பெரியார் அகத்து. ஏ பெரியார் என்பது அரசர் என்று வைத்து பொருள் சொல்லுகிறார். பெரியார் இருக்கிற சபைக்கும் இந்த குறள் பொருத்தமான குறள். பக்கத்திலே இருக்கிறவரோடு காதுக்குள் பேசுவதும் தமக்குள் நமட்டு சிரிப்பு சிரித்துக் கொள்வதும் தவறான விஷயம். ஏனென்றால் ஒரு அரசவையிலே இருந்து இதை செய்தால் அரசன் இவர்கள் ஏதோ என் பிழை கண்டுதான் சிரிக்கிறார்கள் என்று நினைப்பான். அதோடு தன்னை பற்றித்தான் ஏதோ பேசுகிறார்கள் என்று நினைத்து எரிச்சல் உருவான். அதனாலே இவர்கள் மேலே வெறுப்பு வரும். ஆகவே அதை தவிர்த்து நீக்குக என்கிறார். குறள் எண் 695. எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை. அரசன் யாரோடு இருந்து வேறொருவரோடும் இருந்து ரகசியம் பேசுகிற பொழுது அந்த பக்கம் செவியே கொடுக்க கூடாது. அதுக்கு பிறகு அதை பேசி முடிந்து விட்ட பிறகு என்ன பேசினீர்கள் என்று கேட்கக்கூடாது. இதெல்லாம் அரசனோடு பழகுகிற பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள். அரசன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். தலைவன் பற்றிய செய்தி. அது குடும்பத் தலைவனானாலும் நிர்வாக தலைவனானாலும் அவர் வேறொருவரோடு ரகசியம் பேசுகிற பொழுது அதற்கு செவி கொடுக்க கூடாது. செவி கொடுக்க கூடாது என்றால் அதிலே நாட்டமே செலுத்தக்கூடாது என்று அர்த்தம். முழுந்து வந்த பிறகு என்ன பேசினீர்கள் என்று நாம் கேட்கக்கூடாது. இது ரெண்டும் செய்தாமல் விட்டுவிட்டு அரசனாக வந்து நான் இப்படி ஒரு விஷயம் பேச வேண்டி இருந்தது, பேசினேன் என்று சொன்னால் அதை அக்கறையோடு கேட்டுக்கொள்ளுங்கள். பிறகு அரசன் வந்து சொல்லுகிற பொழுதும் எனக்கு இதில் அக்கறை இல்லை என்பது போல கேட்கக்கூடாது. அதற்கு முதல் அக்கறை இல்லாமல் இருக்க வேண்டும். பிறகு அரசன் சொல்லுகிற பொழுது அதில் அக்கறை காட்டி கேட்க வேண்டும். இதுதான் அடுத்த குறளிலே சொல்லுகிறார். குறள் எண் 696. குறிப்பறிந்து காலம் கருதி. நாங்கள் படிக்கிற புதுக்குறள். ஆமாங்க, புதுக்குறள். அதுக்கிடையிலே ஒன்று சொல்லுகிறேன். உங்களிலே பல பேர் அறத்துப்பால் படிக்கிற பொழுது அதை வாழ்க்கையாக்கி கொண்டீர்கள். எனக்கு அது பெரிய சந்தோஷம். அதன் மூலம் எனக்கு நிறைய புண்ணியம் தேடி தந்திருக்கிறீர்கள். பல பேர் புலால் உண்டவர்கள் புலால் மறுத்தார்கள், பொய் சொன்னவர்கள் பொய்யை நிறுத்தினார்கள். இப்படி பல செயல்கள் அறத்துப்பாலை வாழ்க்கையாக்கினதாலே பயன் விளைந்திருக்கிறது. அதுபோலத்தான் பொருட்பாலும் என்பதை மறந்து போவார்கள். நிர்வாக பகுதிக்குள்ளே நீங்கள் போகிற பொழுது இந்த குறள்களை ஏதோ படித்து சொற்பொழிவாற்றி பேசிவிட்டு போவதல்ல. இது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் முன்னின்று வழிகாட்டும். எப்படி அது வீட்டுக்கு காட்டுமோ இது நாட்டுக்கு காட்டும். இந்த நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு நிர்வாக தலைவனோடு பழகிற பொழுது இதெல்லாம் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்து பாருங்கள், அதனுடைய பயன் தெரியும். அப்படி மனதிலே வைத்துக்கொண்டு இந்த குறளை படியுங்கள். இது ஏதோ அரசர் மந்திரி இவர்களுக்கு இடையிலே சொல்லப்பட்ட விஷயம், நமக்கு தொடர்பில்லாத விஷயம். திருக்குறள் படிக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு இதை படித்தால் இதாலே ஒரு பயனும் கிடையாது. ஒரு நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற பொழுது நாம் இருப்போம். கட்டாயம் ஏதோ ஒரு நிர்வாகத்துக்குள்ளே நாம் இருப்போம். அப்படி இருக்கிற பொழுது எப்படி கையாள்வது என்பதுதான் சொல்லப்பட்டு வருகிறார். இதை மனதிலே வைத்துக் கொண்டால் எப்படி அறத்துப்பால் நமக்கு வழிகாட்டியதோ பொருட்பால் நிர்வாகத்துக்கு வழிகாட்டும். அந்த அடிப்படையிலே தான் இந்த குறள்களை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இனி 6வது குறள், இன்றைய குறளுக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். படியுங்கள். குறள் எண் 696. குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுவ வேட்பச் சொலல். உரை. குறிப்பு அறிந்து அரசனுக்கு காரியம் சொல்லுங்கால் அப்பொழுது நிகழ்கின்ற அவன் குறிப்பினை அறிந்து காலம் கருதி சொல்லுவதற்கு ஏற்ற காலத்தையும் நோக்கி வெறுப்பு இல வேண்டுவ வேட்பச் சொலல்.
வெறுப்பு இலவுமாய் வேண்டுவனுமாய காரியங்களை அவன் மனம் விரும்பும் வகை சொல்லுக. இவ்வளவு தூரம் இந்த சொற்களுக்குள் கவனம் செலுத்தி இருக்கிறார் பரிமேலழகர் என்று பார்க்க வேண்டும். அதெல்லாம் ஒரு ரசிப்புக்கான விஷயங்கள். இந்த குறளிலே என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். மந்திரியினுடைய மந்திரி கடகு பெரும்பொருள் உரைத்தல் என்று ஒரு 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 குறள் இருக்கிறது. குறள் வடிவான ஒரு பகுதி இருக்கிறது. மந்திரி கடகு பெரும்பொருள் உரைத்தல். எனக்கு எங்கேருந்து மறந்து போய்விட்டது. அப்போ அரசனுக்கான செய்திகளை சொல்ல வேண்டியது மந்திரியினுடைய கடமை. ஆகவே அவன் செய்தி சொல்ல வேண்டும். அப்படி செய்தி சொல்ல வேண்டியது மந்திரியினுடைய கடமை என்பதற்காக எல்லா செய்தியையும் எல்லா நேரத்திலும் சொல்ல முடியாது. நல்ல கெட்டிக்கார மந்திரி என்ன செய்ய வேண்டும் என்றால், அதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது. முதல் குறிப்பறிய வேண்டும். பின்னாலே குறிப்பறிதல் என்று ஒரு அதிகாரம் வரப்போகிறது. குறிப்பறிதல் என்ற தலைப்பிலே 2 அதிகாரம் திருக்குறளுக்குள்ளே இருக்கிறது. எங்கே என்றால், ஒன்று பொருட்பாலுக்குள்ளேயும் வரும், அடுத்தது காமத்துப்பாலுக்குள்ளேயும் வரும். 2க்கும் குறிப்பறிதல் அவசியம். காமத்துப்பாலிலேயும் குறிப்பறிய தெரியாதவன் காமத்துப்பாலிலே ஒரு பிரயோசனமும் இருக்கு. அவன் வாழ்க்கையிலே தோல்த்து போவான். பக்கத்து வீட்டு பெண்ணை காதலிக்கிறான் ஒருவன். பக்கத்து வீட்டு பெண் திடீரென்று ஒரு விசேஷமும் இல்லை, நான் இல்லாத நாளிலே பூவும் வைத்துக்கொண்டு வெளியிலே வீட்டு வாசலிலே வந்து நின்று தாயை பார்த்து, அம்மா நான் இன்றைக்கு கோயிலுக்கு போகிறேன் என்று 10 தரமாக அதை கத்தி சொன்னாள். பக்கத்திலே இருக்கிற முட்டாளுக்கு தெரிய வேண்டும், இவள் தன்னைத்தான் அங்கே வரச் சொல்லுகிறாள் என்று தெரிய வேண்டும். அது தெரியாமல் இவள் கோயிலுக்கு போறான் என்று இருந்தால் அவன் வாழ்நாள் முழுக்க தனியே இருக்க வேண்டியதுதான். இது காதலிலே குறிப்பறிதல். அதுபோல நிர்வாகத்திலேயும் குறிப்பறிவது மிக முக்கியம் என்பதை சொல்லுவதற்கான ஒரு முகப்பு இங்கே செய்கிறார். அதற்காக தனி அதிகாரமே செய்ய போகிறார். குறிப்பறிந்து, 2வது காலம் கருதி, எந்த காலத்திலே எதை சொல்வதென்று ஒன்று இருக்கிறது. அது பல செய்திகள் நம்முடைய இலக்கியங்களிலே ஒன்று. காலம் கருதாமல் சொல்லப்படுகிற செய்தி பயனற்ற செய்தியாக போய்விடும். அது பின்னாலே பரிமேலழகரே இன்னும் விளங்கப்படுத்த போகிறார். ஆகவே குறிப்பறிய வேண்டும். அடுத்தது காலம் கருத வேண்டும். அதுக்கு பிறகு வெறுப்பில சொல்ல வேண்டும். அவனுக்கு வெறுப்பு வராத வகையிலே அதை சொல்ல வேண்டும். வேண்டுவன சொல்ல வேண்டும். வேட்ப சொல்ல வேண்டும். இவ்வளவும் நிபந்தனை. வேட்ப சொல்றதுன்னா விரும்பும்படியாக சொல்ல வேண்டும். வேண்டுவனவற்றை சொல்ல வேண்டும். அதை வெறுப்பில்லாத வகையிலே சொல்ல வேண்டும். வெறுப்பான விடயங்களாக இருந்தால் கூட அரசன் வெறுக்காத வகையிலே சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் சொல்வன்மை என்ற அதிகாரம் முன்னாலே வைக்கப்பட்டது என்பதை மறந்து போகாதீர்கள். இவ்வளவும் சில பேருக்கு நல்ல செய்தி சொல்லுவான், சொல்லக்கூடாத காலத்திலே குறிப்பறியாமல் சொல்லி திட்டு வாங்குவான். அது நம்முடைய அனுபவங்கள், நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுபவத்திலே தெரிந்திருக்கும். அதாவது அரசனுக்கு நன்மை தரக்கூடிய செய்தியை கூட காலமறியாமல் குறிப்பறியாமல் சொல்ல போய் எந்த நேரத்திலே சொல்வது என்று தெரியாத நேரத்தில் அரசன் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸோட கடும் பசியோட தலைவன் சாப்பிட போகிற நேரத்திலே இழுத்து பிடித்து நிப்பாட்டி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு வெறுப்பு தான் வரும். அவன் காலையிலிருந்து பசியோடு இருக்கிறவனை முதலில் அந்த நேரம் காலமறியாமல் சொல்வது. மற்றது குறிப்பறியாமல் சொல்வது. குறிப்பறியதுக்கு பின்னாலே பரிமேலழகர் சொல்லுகிறார், அதை அந்த இடத்திலே சொல்லுகிறேன். மற்றது வேட்ப சொல்லுவது. அரசன் விரும்பும்படியாக சொல்ல வேண்டும். வெறுப்பும் வெளிய எனக்கு நல்ல காரியம் சொல்லுகிறேன் என்று அதையும் நீ கண்டபடி சொல்ல முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி சில விடயங்களை தொகுத்து சொல்லுகிற குறள். மீண்டும் ஒரு தரம் உரையை படித்துவிட்டு உரை குறிப்புக்குள்ளே போவோம். குறிப்பறிந்து அரசனுக்கு காரியம் சொல்லுங்கால் அப்பொழுது நிகழ்கின்ற அவன் குறிப்பினை அறிந்து. என்ன குறிப்பறிது என்றால், அப்பொழுது நிகழ்கின்ற அவனது குறிப்பை அறிய வேண்டும். அது என்ன என்று பின்னாலே சொல்ல போகிறார். அரசனுக்கு செய்தி சொல்லுகிற பொழுது இந்த குறிப்பறிதல் என்றது பாருங்க, மனித குலத்திலே அறிஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், ஔவையார் சொன்னார். கவையாகி கொப்பாகி என்றால் கிளைகள் எல்லாம் விட்டு பெரிய மரமாக ஒரு ஆலமரம் நிற்கிறது. கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல, அதெல்லாம் பெரிய மரம் அல்ல என்றால் ஔவையார். அப்ப 6 மரம் என்று கேட்டால், சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதான் நன்மரம் என்றான்.
ஒருவன் ஒரு சபையிலே ஒரு செய்தியை சொல்கிற பொழுது அந்த செய்தியினுடைய குறிப்பறிய மாட்டாதவன் தான் நல்ல ஒரிஜினல் மரம், மற்றதெல்லாம் மற்ற மரம், அந்த மரத்தை விட இந்த மரம் மோசமானது என்கிறான். இதை விட ஒரு கிண்டல் இருக்க முடியாது ஒருவனுக்கு. ஆகவே குறிப்பறிதல் என்பது ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில சொல்ல வேண்டும். நான் நல்லதை தெரிந்து நல்லதைத்தான் சொல்ல போகிறேன் என்று முட்டாள்தனமாக சொல்லக்கூடாது. அதற்கான சொற்களை தேர்ந்தெடுத்து அரசன் விரும்பும்படியாக சொல்ல வேண்டும். அதுதான் வெறுப்பில. மற்றது வேண்டுவ, வேட்பச் சொல்லல், தேவையானதை அவன் விரும்பும்படியாக சொல்லுதல் என்று இவ்வளவு நிபந்தனையும் போடுகிறார். எப்படி ஒரு தலைவனிடம், நிர்வாக தலைவனிடம் பேச வேண்டும் என்ற செய்தியை இந்த குறள் சொல்லுகிறது. ஏதாவது ஒரு நிர்வாகத்திலே நீ இருந்தால் அந்த நிர்வாக தலைவனை சந்தித்து, நீ முக்கியமான பதவியில ஒரு செக்ரட்டரியா இருக்கிறாய் என்று வையுங்கள், அவன் அந்த செய்தியை சொல்லுகிற பொழுது இத்தனையும் கவனித்துத்தான் பேச வேண்டும் என்கிறார். படியுங்க. குறிப்பறிந்து அரசனுக்கு காரியம் சொல்லுங்கால் அப்பொழுது நிகழ்கின்ற அவன் குறிப்பினை அறிந்து காலம் கருதி சொல்லுவதற்கு ஏற்ற காலத்தையும் நோக்கி வெறுப்பு இல வேண்டுவ வேட்பச் சொல்லல், வெறுப்பு இலவுமாய் வேண்டுவனுமாய காரியங்களை அவன் மனம் விரும்பும் வகை சொல்லுக. இவ்வளவும் சொல்ல வேண்டிய நிபந்தனை. வெறுப்பிலவாயும் வேண்டுவனுமாய சொல்லை அவன் விரும்புகிறபடி சொல்லுக என்கிறார். உரை குறிப்பு. குறிப்பு காரியத்தின் கண்ணன்றி காம வெகுளி உள்ளிட்டவற்றில் நிகழ்வொழியும் அதற்கு ஏலா காலத்தும் சொல்லுதல் பயனின்றாகலின் குறிப்பறிந்து காலம் கருதி என்றும் சொல்லுகிறார். இது பரிமாளருடைய கெட்டித்தனம். அதாவது குறிப்பறிந்து என்றால் அந்த நிர்வாகம் சார்ந்த குறிப்பு. அரசன் இப்பொழுது அதை கேட்கக்கூடிய மனதில் இருக்கிறானா என்றுதான் நாங்கள் எடுப்போம். அவர் சொல்லுகிறார், அது மட்டுமல்ல, காமம் வெகுளியிலே அந்த தலைவன் ஈடுபட்டு இருக்கக்கூடிய காமம் வெகுளியினுடைய பாதிப்பிலே இருக்கிற பொழுதும் கண்டதையும் சொல்ல போகாதே என்கிறார். இது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கு சில அனுமதி இருக்கும். அதை எப்படி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. அவன் அந்த பலையினங்கள் முற்றாக விலக மாட்டான் என்று நாங்கள் அங்கே படித்து விட்டோம், குற்றங்கடிதலிலே படித்து விட்டோம். இப்போ அரசனைக்கான ஒரு பெண் வருகிறாள். அவளை சந்திக்கிற ஆர்வத்திலே அரசன் இருக்கிறார். இது சும்மா ஒரு சூழ்நிலையை சொல்கிறேன். இப்படி பல சூழ்நிலை வரும். அப்ப ஆர்வத்திலே இருக்கிறார் என்றாலே அவருடைய பிரச்சனை என்னென்று நமக்கு விளங்கிவிடும். அப்படி ஆர்வமாக இருப்பது என்பது காமத்தால் அவருக்கு வருகிற ஒரு பாதிப்பு. அந்த நேரத்திலே போய் அவள் காத்து கொண்டிருக்கிறாள். இவரும் அவளை சந்திக்க ஆர்வத்தோடு இருக்கிற பொழுது அவளை உள்ளே விடாமல் உள்ளே நுழைந்து, அரசனை இப்படி ஒரு பிரச்சனை, இது பற்றி உங்களோடு பேச வந்திருக்கிறேன் என்றால் தூக்கி போட்டு விடுவான் அரசன். ஆகவே குறிப்பறிதல் என்பது வேலை சார்ந்த விஷயத்தை மட்டுமல்ல, அவனுடைய தனி உணர்வையும் கவனிக்க வேண்டும் என்கிறார். ரெண்டு விஷயம். ஒன்று, காம பாதிப்பிலே இருக்கிற பொழுது கதை பேச போகாதே, அந்த பேச்சை ஈடுபடாது. அவனுக்கு மனம் அங்கேதான் இருக்கும். காமம் என்பதும் கோபம் என்பதும் உயிர்க்குணம் என்று நான் முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த ரெண்டினுடைய பாதிப்பிலே இருக்கிற பொழுதும் நாம் சொல்லுவது மற்றவர்களுக்கு காதிலே ஏறாது. அதனாலேதான் இந்த குறிப்பறிதல் என்பதற்கு பரிமேலழகர் உரை குறிப்பு சொல்லுகிற பொழுது சொல்கிறார், காமம் கோபம். அத மாதிரி ஒரு அரசன் முன்னாலே வந்து வேறொரு சம்பவம் நடக்கிறது, வேறொருவரோடு பேசுகிற பொழுது கட்டும் கோபம் கொண்டு எல்லாம் டம்ளரை தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கிற பொழுது, அரசே நான் இந்த விஷயம் பற்றி பேச வேண்டும் என்று ஃபைலோட போனா ஃபைலும் உன்னுடைய மூஞ்சுக்குத்தான் வரும். ஆகவே அந்த நேரம் பேசக்கூடாது என்பதை சொல்லுகிறார். படியுங்கள். குறிப்பு காரியத்தின் கண்ணன்றி காம வெகுளி உள்ளிட்டவற்றில் நிகழ்வொழியும் அதற்கு ஏலா காலத்தும் சொல்லுதல் பயனின்றாகலின் குறிப்பு அறிந்து காலம் கருதி என்றும். அந்த வெளியே என்பவற்றை நிகழ்ந்தொழியும் அதற்கு ஏலா காலத்தும், அது இயலாமை இருக்கக்கூடிய காலத்திலேயும் சொல்வதனாலே பயனில்லை என்கிறார். அவன் உடன்படாதன முடிவு போகாமையின் வெறுப்பில என்றும். வெறுக்கும்படியாக சொன்னால் என்ன என்றால், அரசன் தான் முடிவெடுக்க வேண்டியவன்.
அவன் வெறுக்கும்படியாக நீ சொன்னால் அந்த காரியம் நிறைவேறாது, அது முடிவு போகாமையும் என்கிறார். அதுக்காகத்தான் அந்த வார்த்தை சொன்னேன் என்கிறார். அவன் உடன்படாதன முடிவு போகாமையின் வெறுப்பில என்றும் பயனில்லவும் பயன் சுருங்கியவும் விளக்கம் காணுகிறார். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். குறிப்பறிந்து காலங்கருதி என்றும், அதாவது இந்த காமம் புகழி போன்றவையும் அது ஏலா காலத்திலே இருக்கக்கூடிய பாதிப்பிலே இருக்கிற பொழுதும் அதை சொல்லுவதோ உண்டு. இரண்டாவது, அதுக்குத்தான் இந்த குறிப்பறிந்து என்று போட்டாராம். பிறகு வெறுப்பிலே என்று போட்டது என்னத்துக்கு என்றால், வெறுப்பும்படியா சொன்னால் என்ன, நல்ல விஷயத்தை தானே சொன்னான், வெறுக்கும்படியா சொன்ன என்றால் அந்த காரியம் முடிவு பெறாது என்றால், முடிவெடுக்க வேண்டிய அவனுக்கு வெறுப்பு வந்தால் அந்த காரியம் நிறைவேறாது. அது ஒன்று என்றும், பயனிலவும் பயன் அடுத்ததுன்னா அவன் உடன்படாதன முடிவு போகாமையின் வெறுப்பில்லை என்றும், பயனிலவும் பயன் சுருங்கியவும் செய்தல் வேண்டாமையின் வேண்டுக என்றும். இவ்வளவு தூரம் அந்த குரல்ல இருந்து கவனித்திருக்கிறார் பெருமை பாருங்க. வேண்டுக வேட்ப செயல். வேண்டுக என்றால் பயன் இல்லாததை சொல்லக்கூடாதது ஒன்று, பயன் சுருக்கமானதையும் சொல்லக்கூடாது. அதாவது ஒரு காரியத்திலே ஈடுபட வேண்டும். நான் ஒரு என்ன சொல்ற, என்னமோ ரிப்போர்ட் என்று சொல்வீர்களே, ஒரு காரியம் செய்யப்படும். என்ன ரிப்போர்ட்? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுக்கிறீர்கள். ஒரு 3000 ரூபாய் செலவழிக்க, சும்மா உதாரணத்துக்கு சொல்லி செலவழிக்க வேண்டும் அந்த செயலை செய்ய 3100 ரூபாய் வரும் லாபம் என்றால் அது லாபம்தான், ஆனால் அதை செய்யக்கூடாது. 3000 ரூபாய் கொடுத்தால் 6000 ரூபாய் வர வேண்டும், அதுதான் லாபம். ஆகவே பயன் இல்லாததும் சொல்லக்கூடாது. 3000 கொடுத்து 2000 எடுக்கிறது என்றால் அது சொல்லவே வேண்டாம். அடுத்தது சுருங்கினவும் சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அது பின்னாலே இன்னொரு குரல்ல இன்னொரு அதிகாரத்துல வரப்போகிறது. ஒரு விஷயத்தை செய்கிற பொழுது இவை எல்லாம் கவனிக்க வேண்டும். பயன் இல்லாததை சொல்லவே கூடாது. பயன் சுருங்கியவும் செய்து பிரயோசனம். இதுக்கே இவ்வளவு மெனக்கிடுவான் ஒரு 100 ரூபாய் லாபத்துக்காக. அதைத்தான் சொல்லுகிறார். அவன் உடன்படாதன முடிவு போகாமையின் வெறுப்பில என்றும், பயனில்லவும் பயன் சுருங்கியவும் செய்தல் வேண்டாமையின் வேண்டுப என்றும், அவற்றை இனியவாய் சுருங்கி விளங்கிய பொருளவாய சொற்களால் சொல்லுக என்பார் வேட்பச் சொல்லல் என்றும் கூறினார். இந்த பாருங்க, இவர் என்ன சொல்றார்? வேட்பச் சொல்லல் பரிமாணர் சொல்லி விரும்பும்படியாக சொல். அதுக்கு இவர் எவ்வளவு விளக்கம் எழுதுறார் பாருங்க. விரும்பி சொல்லுதற்கு என்ன சொல்லுகிறார்? அவற்றை இனியவாய் இப்படி சொல்ல, அவற்றை என்பது அந்த சொல்ல வந்த விஷயத்தை இனியவாய் சொல்ல வேண்டும். ராசாவுக்கு சந்தோஷம் பெறும்படியாக சொல்ல வேண்டும். அதுக்காக போயிருந்து 1 மணித்தியாலமாக நான் இனியவாய் சொல்லுகிறேன் என்று அலட்டினா அது வேற அவனுக்கு கோபம் வந்துவிடும். ஏனென்றால் அவன் பல வேலையிலே இருப்பான். இவர் இனியா சொல்ற ஒரு 2 நிமிஷம் இனியா இருப்பான். அதையே 20 மணித்தாலும் சொன்னால் எப்படி கேட்க முடியும்? ஆகவே சுருக்கமான சொற்களாலும் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும். சொல்வன்மை எங்கெல்லாம் வந்து பதிவாகிறது என்றதை பார்த்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் நீங்க சொல்லுகிறார். இனியவாய் சுருக்கி சொல்லுகிறேன் என்று விளக்கம் இல்லாமலும் சொல்லிவிடக்கூடாது. சில பேர் அப்படி பேசுவார்கள், நான் சுருக்கமாக பேசினேன் என்று. அது குன்றக்கூறல் என்று குற்றங்களிலே ஒன்றாக இலக்கண நூல்கள் சொல்லுகின்றன. மற்றொன்று விரித்தல் என்று இன்னொரு குற்றம். 10 குற்றம் சொல்லுகிறார்கள். பேசுகிற பொழுது எழுதுகிற பொழுது வருகிற குற்றங்களை இலக்கண நூல்கள் 10 குற்றங்கள் சொல்லி இருக்கின்றன. அதிலே ஒன்று மற்றொன்று விரித்தல். சொல்ல வந்த விஷயத்தை வைத்துவிட்டு வேற ஏதாவது சொல்லிக் கொண்டிருத்தல். இப்போதைய பேச்சாளர்கள் பல பேரிடம் அதை காணலாம். இது ஒன்று. மற்றொன்று இருக்கிறது குன்றக்கூறல். சொல்ல வேண்டிய விஷயம் முழுசா சொல்லாமல் சுருக்கமா சொல்லிடுற பேர்ல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி போட்டு போயிடுறது. அதுவும் பிழை. சுருக்கமா அளவுக்கு அதிகமான சுருக்கமாகவும் சொல்லக்கூடாது, அளவுக்கு அதிகமாக நீட்டியும் சொல்லக்கூடாது. அதனால்தான் சொல்லுகிறார் இனியவாய் சொல்ல வேண்டும், சுருக்கி விளங்கிய பொருளவாய சொற்களால் சொல்ல வேண்டும். ஆகவே இவ்வளவும் இப்படித்தான் ஒரு அரசனோடு பேச வேண்டும். முதலிலே அவனுடைய குறிப்பறிய வேண்டும், பிறகு காலம் அறிய வேண்டும், பிறகு அவன் வெறுக்காதபடி சொல்ல வேண்டும், அதை விரும்பும்படியாக சொல்ல வேண்டும், வேண்டியது சொல்ல வேண்டும். இந்த குறளுக்குள்ளே இவ்வளவு கிடக்கிறது. பரிமாளரை காட்டத்தான் நாம் கண்டுகொள்கிறோம். குறள் எண் 696 மறுவாசிப்பு. குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொல்லல். உரை. குறிப்பறிந்து அரசனுக்கு காரியம் சொல்லுங்கால் அப்பொழுது நிகழ்கின்ற அவன் குறிப்பினை அறிந்து, காலம் கருதி
சொல்லுவதற்கு ஏற்ற காலத்தையும் நோக்கி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொலல். வெறுப்பு இலவுமாய் வேண்டுவருமாய காரியங்களை அவன் மனம் விரும்பும் வகை சொல்லுக. உரைக்குறிப்பு. குறிப்பு காரியத்தின் கண்ணன்றி காம வெகுளி உள்ளிட்டவற்றில் நிகழ்வொழியும் அதற்கு ஏலா காலத்தும் சொல்லுதல் பயனின்றாகலின் குறிப்பறிந்து காலம் கருதி என்றும் அவன் உடன்படாதன முடிவு போகாமையின் வெறுப்பில என்றும் பயனில்லவும் பயன் சுருங்கியவும் செய்தல் வேண்டாமையின் வேண்டுப என்றும் அவற்றை இனியவாய் சுருங்கி விளங்கிய பொருளவாய சொற்களால் சொல்லுக என்பார் வேட்பச் சொலல் என்றும் கூறினார். ஒரு இடம் நான் சொன்னதுல விளக்கம் போதாதென்று நினைக்கிறேன். அந்த உரை குறிப்பை வாசியுங்கள். குறிப்பு காரியத்தின் கண் அன்றி காம வெகுளி உள்ளிட்டவற்றில் நிகழ்வொழியும். அதான் குறிப்பறிதல். அந்த சொல்லுக்கு தான் அது ரெண்டும். அதாவது காமம் வெகுளியினுடைய பாதிப்பிலே அரசன் இருக்கிற பொழுது இதெல்லாம் சொன்னால் பிரயோசனம் இருக்காது என்பதுதான் குறிப்பறிதல். அதற்கு பிறகு அது ஏலா காலத்தும் என்று சொல்லுகிறது என்னவென்றால், இந்த விடயம் எடுபடாத காலத்திலே போய் சொல்லுவது, அதையும் தவிர்க்க வேண்டும். இது ஒன்று குறிப்பறிந்து சொல்லுவது. ஏலா காலத்தில் சொல்லுவது, அந்த காரியம் நடக்கக்கூடிய காரிய காலமாக பார்த்து சொல்ல வேண்டும். இதுதான் அந்த ஏலா காலத்து. நாங்க அந்த ஏலா காலத்தை கடந்து வந்து விட்டோம். இப்ப அதை விளங்குறபடியா சொல்லுகிறேன். குறிப்பறிதல் என்பது அரசனுடைய மனநிலை அறிதல். காலம் அறிதல் என்பது அந்த காரியம் நடக்க வேண்டிய கூடிய சூழ்நிலை அறிந்து சொல்லுதல். அதுதான் காலம் அறிதல். சரி. குறிப்பு காரியத்தின் கண்ணன்றி காம வெகுளி உள்ளிட்டவற்றில் நிகழ்வொழியும் அதற்கு ஏலா காலத்தும் சொல்லுதல் பயனில். இங்கே அதற்கு என்பது அக்காரியத்துக்கு என்று ஒரு எடுத்துக்க வேண்டும். சொல்லுதல் பயனின்றாகலின் குறிப்பறிந்து காலம் கருதி என்றும் அவன் உடன்படாதன முடிவு போகாமையின் வெறுப்பில என்றும் பயனில்லவும் பயன் சுருங்கியவும் செய்தல் வேண்டாமையின் வேண்டுப என்றும் அவற்றை இனியவாய் சுருங்கி விளங்கிய பொருளவாய சொற்களால் சொல்லுக என்பார் வேட்பச் சொலல் என்றும் கூறினார். அடுத்த குறளுக்கு போவோம். குறள் எண் 697. வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். இந்த ரெண்டு குறளும், முதல் குறளும் இந்த குறளும் ஒரு அந்தாதி ஸ்டைல்லே பிடிக்கிறார். உங்களுக்கு இந்த அந்தாதி என்ற பாட்டு முறைமை, தமிழிலே அந்தாதி என்று ஒரு பாட்டு முறை இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அபிராமி அந்தாதி போன்ற அந்தாதிகள் படித்தது. என்னவென்றால், ஒரு பாட்டினுடைய முடிவு சொல் அடுத்த பாட்டினுடைய தொடக்க சொல்லாக வரும். ஒன்றினுடைய அந்தம் மற்றதனுடைய ஆதியாக இருக்கும். இதுதான் அந்தாதி என்ற சொல்லுக்கு அர்த்தம். இந்த குறளிலே, முதல் குறளிலே என்ன சொன்னார்? குறிப்பறிந்து காலம் வேட்பச் சொலல். இங்கே வேட்பன சொல்லி என்று தொடங்குகிறார். அப்போ அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு அழகு, அதுக்காக சொல்லுகிறேன். குறள் எண் 697. வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். இதுல எல்லாம் பரிமாறு துணை இல்லாவிட்டால் இந்த குறளை எல்லாம் நாங்கள் விளங்கவே முடியாது. வினையில என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், இங்கே வினை என்பது செயல், செயலால் விளைவது பயன். நான் சொல்லுகிறது உங்களுக்கு, செயல் என்பது காரியம், செயல் என்பது காரணம், அதனால் விளைகிற பயன் காரியம். காரியத்தை காரணமாக சொல்லுகிற, காரணத்தை காரியமாக சொல்லலாம், காரியத்தை காரணமாக சொல்லலாம் என்று ஒரு முறை இருக்கிறது, ஒரு அனுமதி இருக்கிறது. இங்கே வினை என்பது செயலை சொல்லவில்லை, செயலால் விளைகிற பயனை சொல்லுகிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வினையில என்றால் பயனில்லாத என்று பொருள் கொள்ள வேண்டுமே தவிர செயலில்லாத என்று பொருள் கொள்ளக்கூடாது. இது முதலிலே நீங்கள் இந்த குறளை பொறுத்தளவிலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதாவது பயனில்லாத சொல்லை சொல்லாது என்றதுக்கு பரிமாறு எழுதுகிற உரையை பாருங்கள். பயன் பெரியனவுமாய் என்று சொல்லுகிறார். பயன் பெரியனவுமாய் என்ற அர்த்தத்தோடு ஒரு சொல்லும் இந்த குறளிலே இல்லை. நான் சொல்றது நீங்கள் கவனித்து பார்த்தீர்களா தெரியும். வேட்பன சொல்லி வினையில எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். பயனுள்ளவற்றை அவன் கேட்காவிட்டாலும் சொல்.
பயனில்லாதவற்றை கேட்டாலும் சொல்லாதே. ராசாவுக்கு அது தேவையில்லை என்றால் அவர் கேட்டாலும் இல்லை சார் அப்படி போயிட வேணும். அதை வச்சு மெனக்கெடுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு நல்ல செக்ரட்டரிக்கு இது அடையாளமாக இருக்க வேணும் என்கிறார். வேண்டப்பட்டதை அரசன் கேட்காவிட்டாலும் அவன் காதலே போட வேண்டும். வேண்டாத வெற்றை அரசனே அக்கறைப்பட்டு கேட்டாலும் அது ஒண்ணும் இல்லை சார் சும்மா அப்படி அங்கால போயிட வேண்டும். இது அவர் சொல்லுகிற அடுத்த விஷயம். இதுல இந்த பயன் பெரியனவுமாய் என்று உரை தொடங்குகிறார். அதெங்கே இருக்கிறது என்று முதல் தேடும். நாங்களே இப்படி படிக்கிறோம், அவர் படித்தார், இந்த புண்ணியவனாலே நாங்களும் படிக்கிறோம். என்னென்றால் பயன் பெரியனவுமா என்று அர்த்தம் இல்லை. இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த வினையில என்பதற்கு பயன் இல்லாத என்று அர்த்தம். பயன் இல்லாத என்ற சொல்லை வைத்துக் கொண்டு பயன் அதிகம் உள்ளதாய் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஒன்றிலே இருந்து அது தருகிற இன்னொரு பொருளை எடுத்துக்கொள்வது என்கிறார். பின்னாலே அதை விளங்கப்படுத்த போகிறார். உரை வேட்பன சொல்லி பயன் பெரியனுமாய் அரசன் விரும்புவனுமாய காரியங்களை அவன் கேட்பிலன் ஆயினும் சொல்லி. கேட்பிலன் ஆயினும் சொல்லி என்றால் அங்கே கேட்பினும் சொல்லாவிடு என்று பின்னாலே கிடக்குது. பின் இரண்டாவது வரியிலே கேட்பினும் சொல்லாதொழிக என்று இருக்குது. அதை வைத்துக் கொண்டு கேட்காவிட்டாலும் சொல்லென்று எடுக்கிறார் முன்னுக்கு. நான் அதாவது இதுதான் இந்த மொழி திட்பம் என்பது. அங்கே இந்த பிரயோகம் ஒன்றும் இல்லை. பயனில என்பதை வைத்துக் கொண்டு பயன் உள்ள என்று எடுக்கிறார். கேட்பினும் என்பதை வைத்துக் கொண்டு கேளாவிடினும் என்று பொருள் எடுக்கிறார். இல்லாவிட்டால் பரிமளர் தன்னிச்சத்துக்கு உரை எழுதுகிறார் என்று சொல்லிட்டு போயிடுவார்கள். பரிமளருக்கு உரை எழுத தெரியவில்லை என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவார்கள். பரிமளகர் மொழி திட்பம் உள்ளவர் என்றபடியால் இங்கே வினையில பயனில்லாத என்ற அந்த சொல்லை வைத்துக் கொண்டு பயன் உள்ளதை சொல் என்று எடுக்கிறார். கேட்பினும் என்பதை வைத்துக் கொண்டு கேளாவிடினும் என்று எடுக்கிறார். ஆகவே அந்த உரை இந்த ரெண்டு சொற்களுக்கு மறுதலை சொல் போட்டதாலே வந்த உரை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். படியுங்கள். வேட்பன சொல்லி பயன் பெரியனுமாய் அரசன் விரும்புவனுமாய காரியங்களை அவன் கேட்டிலன் ஆயினும் சொல்லி. இதுல இந்த வேட்பன சொல்லி என்பதுல உண்மையான அந்த சொல்லுக்கு ரெண்டுக்கும் அர்த்தம் அரசன் விரும்புவனுமாய காரியங்களை, அதான் வேட்பன சொல்லி. இந்த முன்னுக்கு இருக்கிற துண்டு இல்லை. ஆனால் அந்த துண்டை எங்கே எடுத்தார் என்றால் பயன் உள்ள என்ற அந்த சொல்லை வைத்துக் கொண்டு பயன் இல்லை என்ற சொல்லை வைத்துக் கொண்டு பயன் உள்ளனுமா என்ற சொல்லை அவர் தானாக சேர்த்திருக்கிறார். எஞ்ஞான்றும் வினையில கேட்பினும் சொல்லாவிடல். எஞ்ஞான்றும் பயனிலவாயவற்றை தானே கேட்டாலும் சொல்லாது விடுக. இந்த ரெண்டு சொல்லையும் அவருக்கு, அதாவது பயனில்லாத சொல்லை ராசா கேட்கிறார். வாட் இஸ் த மேட்டர் என்று கேட்டார் என்றால் நோ சார் அப்படியே போயிடவனும். அவருக்கு அதுல இருந்து விளக்கம் கொடுத்து கொண்டு அவற்றை நேரத்தையும் வீணாக்கி தன் நேரத்தையும் வீணாக்க கூடாது. ஒரு நல்ல நல்ல இரண்டாம் நிலை அதிகாரியினுடைய கடமைகளிலே இது ஒன்று என்கிறார். உரை குறிப்பு. வினையில எனவும் கேட்பினும் எனவும் வந்த சொற்களால் அவற்றின் மறுதலை சொற்கள் வருவிக்கப்பட்டன. ராசா இதை இனி என்னென்று ஆசிரியர்கள் படிப்பிக்க போறார் என்றுதான் எனக்கு விளங்கவில்லை. அதாவது வினையில்லை வினையில என்ற சொல், அதாவது பயனில்ல, வினையில என்பதற்கு பயனில்லை என்று அர்த்தம். பயனில்லாத என்ற சொல்லை வைத்துக் கொண்டு பயன் உள்ள சொல்லை என்று எடுத்துக்கொண்டார், மறுதலை எடுத்தார். அது மாதிரி கேட்பினும் என்று சொல்லை வைத்துக் கொண்டு கேளாதொழியினும் சொல்க என்று எடுக்கிறார். இது ரெண்டினுடைய மறுதலை வருவிக்கப்பட்ட, அது சொன்ன விஷயம் ஒரு பக்கம் போக, இந்த நுட்பம் போக, அது சொல்லி இருக்கிற சொல்லினுடைய கடுமையை பார்க்கிற பொழுது இந்த லெவல்ல தமிழ் படிக்க வேண்டும். அதுதான் தமிழுக்கான லட்சணம். திருப்பி ஒரு தரம் வாசியுங்கள். வினையில எனவும் கேட்பினும் எனவும் வந்த சொற்களான் அவற்றின் மறுதலை சொற்கள் வருவிக்கப்பட்டன. வினையால் வருதலின் வினை என்றும் வருவிக்கப்பட்டனே இப்ப சொல்வார்கள் அது வேற்று மொழியிலிருந்து வருவிக்கப்பட்டன. இப்ப ஏதாவது அவனவன் தன் அறிவுக்கேற்ப செய்தியை சொல்லிவிட்டு போவான். வருவிக்கப்பட்டன இந்த இடத்திலே இதுக்கான மறுதலையை வைத்துக் கொண்டுதான் உரை எழுதுகிறேன் என்று காட்டுகிறார். வினையில எனவும் கேட்பினும் எனவும் வந்த சொற்களால் அவற்றின் மறுதலை சொற்கள் வருவிக்கப்பட்டன. வினையால் வருதலின் வினை என்றும்
அதையும் இதெல்லாம் விளங்க வேண்டும். வினையால் வருதலின் வினையன், வினையால் எது வருதலின்? வினையால் பயன் வருதலின். இங்கே வினையன் பயனை வினை என்று போட்டிருக்கிறார். அதாவது வினை இல்லை என்று சொல்லி இருக்கிறது அல்லவா, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் பயன் இல்லை என்று அர்த்தம். வினைக்கு பயன் என்ற அர்த்தம் இருக்கிறது என்றால் வினையால் வருவது பயன் என்றபடியால் இங்கே வினை என்பது என்று சொல்லால் பயனைத்தான் குறிக்கிறார் என்கிறார். வினையால் வருதலின் வினை என்றும் வறுமை காலமும் அடங்க எஞ்ஞான்றும் என்றும் கூறினார். எப்பொழுதும், அதாவது வசதியாக இருக்கிற பொழுது மட்டுமல்ல, ராசா வசதியா இருக்கிற பொழுது மட்டும் போய் வேட்பனை சொல்லி வினையில எஞ்ஞான்றும் சொல்றது அப்படியே அல்ல. அதாவது ஒரு பெரிய தலைவனுக்கு, நிர்வாக தலைவன் தோல்வியிலையும் போவான். பெரிய பெரிய கம்பெனி தலைவர் அப்படி அவன் தோல்வியில இருக்கிற காலத்திலையும் இப்படித்தான் பேசுகிறார். அதான் இஞ்ஞான்றும் என்கிறார். வினையால் வருதலின் வினை என்றும் வறுமை காலமும் அடங்க எஞ்ஞான்றும் என்றும் கோரினார். சொல்லுவனவும் சொல்லாதனவும் வகுத்து கோரிய ஆறு. என்ன சொல்லி இருக்கிறார்? எப்படி சொல்ல வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது, இது ரெண்டையும் ஒரே குரல். திருவள்ளுவர் பல இடங்கள்ல இப்படி செய்வார். அதாவது உங்களுக்கு தெரியும், கடவுள் வாழ்க்கையிலேயோ எங்கேயோ கடைசி குரல்ல சொல்லுவார், என்ன, நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி, நீந்துவரார் நீந்தாரார், ரெண்டையும் ஒரே ஒரே இதுல அடிச்சு விடுறது. அப்படித்தான் இங்கே ரெண்டையும் வகுத்து கூறினவாறு என்கிறார். சொல்லுவனவும் சொல்லாதனவும் வகுத்து கூறியவாறு. இவை 4 பாட்டானும் சிறப்பு வகையால் கூறப்பட்டது. எது சிறப்பு வகையால் கூறப்பட்டது? மன்னரை சேர்ந்தொழுதல். மன்னரை சேர்ந்தொழுதல் சிறப்பு வகையால் கூறப்பட்டது. அதுல இருந்து என்ன தெரிகிறது? இனி பொது வகையால் கூறப்போகிறார் என்று தெரிகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த அளவிலே இந்த வகுப்பை நிறுத்துவோம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், திருக்குறள் ஒரு நூல் போதும் வாழ்க்கைக்கு. அறம் போதும், பொருள் வருகிறது, இன்பம் வருகிறது, துறவு வருகிறது. இந்த தமிழை பரிமேலழகர் உயர்வு துணையோடு படித்து விட்டால் என்றால் ஒரு பிறவியில் படிக்க முடியாது என்பது சர்வ நிச்சயம். இந்த பிறவி கிடைத்த அளவிலேயாவது படிக்க வேண்டும். நமக்கு அப்படி ஒரு விதி கிடைத்தபடியால் நாங்கள் இதுக்குள்ளே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இடையிடையே என்னுடைய பயணங்களாலே வகுப்புகள் தடைபடுவதை வைத்து நீங்கள் சோர்ந்து போகாமல் எல்லா வகுப்பிலும் ஈடுபட்டு படித்தீர்களானால் 2, ஒன்று உங்களுக்கு பயன், அடுத்தது இனி வருங்காலத்திலே பரிமேலழகர் உரையை தெரிந்து கொண்டு ஆசிரியர்கள் தானும் இந்த பரிமேலழகர் சொற்களுக்குள்ளே நுழைகிற தகுதி பெற்றிருப்பார்களா என்பது ஐயம். நான் எல்லாரையும் சொல்லவில்லை, பெரும்பான்மை பற்றி சொல்லுகிறேன். ஆகவே வருங்காலத்திலே உங்களை போன்றவர்களால் இந்த பரிமேலழகர் என்ற அந்த சொத்து தமிழர்களுக்கு நிலைத்து நிற்க வேண்டும். அதற்காகவாவது படியுங்கள். உங்களுக்கு வேண்டாம் என்றால் கூட இந்த சொத்தை வாங்கி, சில பேர் இருப்பார்கள், அந்த பாட்டியினுடைய அட்டியல் எனக்கு வேண்டாம் என்பார்கள். பரவாயில்லை, நீ வாங்கி வைத்திருந்து பிள்ளைக்காவது கொடு. அப்படி இந்த உரையை பெற்று வைத்து அடுத்த தலைமுறைக்காவது கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி. குறள் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குறள் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.